வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிசி தமிழ்நாடு போஸ்டல் கார்னர். நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டியூட் பேக், பார்சல் பேக் பற்றி பார்த்துருந்தோங்க. இன்றைய கிளாஸில் வந்து பார்த்தோம்னா ரெஜிஸ்டர்ட் பேக்கெட் பேக் பற்றி பார்க்கலாங்க. வால்யூம் 5ஓட டெஃபினிஷன்ஸ் கிளாஸ் பார்த்துட்ருக்கோம். அதில் இன்றைய கிளாஸில் ரெஜிஸ்டர்ட் பேக்கெட் பேக்னு அப்படின்னா என்னென்னு பார்க்கலாங்க. நம்ம வந்து இதுக்கு முன்னாடி ரெஜிஸ்டர்ட் பேக்னு ஒன்று பார்த்துருக்கோம். இது வந்து ரெஜிஸ்டர்ட் பேக்கெட் பேக்னு ஒன்று இருக்குங்க. ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால், ரெஜிஸ்டர்ட் பேக்னால் அந்த ரெஜிஸ்டர் ஆர்டிகல்ஸ்லாம் போட்டிருப்பாங்க. அது வந்து மேக்ஸிமம் ஆஃப் டைம்ஸ் வந்து மெயில் பேக்குள்ளே போட்டிருப்பாங்க. நார்மலாக ஒரு மெயில் பேக் இருக்குது. அந்த மெயில் பேக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா மெயில் பேக்குள்ளே அன்ரெஜிஸ்டர் ஆர்டிகல்ஸ் இருக்கும். அதுக்குள்ளே இருக்க ஒரு பேக் தான் ரெஜிஸ்டர் பேக்கு. அதில் வந்து ரெஜிஸ்டர் ஆர்டிகல்ஸும் ரெஜிஸ்டர் லிஸ்ட்டும் இருக்கும். ரொம்ப ரேர் அக்கேஷன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ரெஜிஸ்டர் ஆர்டிகல்ஸ் அதிகமாக இருந்தாலோ அல்லது தனியாக நீங்கள் போடுங்கன்னு சொல்லி எதாவது ப்ரெஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க, நீங்கள் தனியாக போடுங்கன்னு தனியாக ஆர்டர் வச்சுருந்தாங்கன்னா மெயில் பேக் தனியாக, ரெஜிஸ்டர் பேக் தனியாக போடுவாங்க. இது வந்து ரெஜிஸ்டர் பேக். ஓகேங்களா. வாட் இஸ் ரெஜிஸ்டர்ட் பேக்கெட் பேக்னா ஒன்றுமே இல்லைங்க. பேக்கெட்னால் நம்ம அந்த ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ் நம்ம டிபார்ட்மெண்ட்டோட இதெல்லாம் பார்க்கும்போது பார்த்தோம்னா புக் அண்ட் பேட்டர்ன் பேக்கெட்ஸ், புக் போஸ்ட் அதெல்லாமே பேக்கெட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் கண்டெயின் பண்ணியிருக்காங்க. அந்த புக் போஸ்ட் அந்த பேக்கெட்ஸ்க்கு வந்து ரெஜிஸ்டர்ட் பேக்கெட் பேக்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் இருக்கிற பேக் வந்து ரெஜிஸ்டர்ட் பேக்கெட் பேக்னு சொல்லுவாங்க. அதாவது புக் போஸ்ட்டு, அந்த லெட்டர், ஐஎல்சி, போஸ்ட் கார்டு இதெல்லாம் தவிர மீதி புக் போஸ்ட்டு நமக்கு அந்த பேக்கெட்ஸ் தான் வந்து நிறையா இருக்கும். அதெல்லாம் வச்சுருக்கிற பேக் வந்து ரெஜிஸ்டர்ட் பேக்கெட் பேக். ஓகேங்களா. A registered packet bag contains heavy registered packets under registered list. அதாவது ரெஜிஸ்டர் பேக்கெட் பேக்கில் என்ன இருக்குன்னு சொல்கிறாங்கன்னா ஹெவி ரெஜிஸ்டர்ட் பேக்கெட்ஸ். அதாங்க ரெஜிஸ்டர்ட் பேக்கெட்ஸ்னாலே இந்த புக் போஸ்ட்டு அதெல்லாமே புக் பேக்கெட்ஸ், புக் அண்ட் பேட்டர்ன் பேக்கெட்ஸு, சாம்பிள் அண்ட் பேட்டர்ன் பேக்கெட்ஸு, புக் போஸ்ட் கண்டெய்னிங் பிரிண்டட் புக்ஸு, பீரியாடிக்கல்ஸ் இது எல்லாமே தாங்க. அது அண்ட் ரெஜிஸ்டர் லிஸ்ட் இது இருக்கிறது தான் ரெஜிஸ்டர்ட் பேக்கெட் பேக்கு. ரெஜிஸ்டர்ட் பேக்கெட் பேக்ஸ் ஆர் ப்ரிஸ்கிரைப்டு when ஜஸ்டிஃபைடு. ஒன்லி ஜஸ்டிஃபைடுனா மட்டும்தான் தனியாக ஒரு பேக் போடுவாங்க. இல்லைன்னா ரெஜிஸ்டர் பேக்குள்ளேயே போட்டுருவாங்க. ஒரு 20-30 புக்கு வந்து ரெஜிஸ்டர் புக் போஸ்ட் வந்து புக் ஆகிடுச்சு, நிறையா புக் பேக்கெட் கண்டெய்னிங் பிரிண்டட் புக்ஸ் அது மாதிரி கொஞ்சம் ஹெவியாக இதுக்கு மாதிரி புக் ஆகிடுச்சு, தனியாக ஒரு பேக் கட்டியே தான் ஆகணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா மட்டும்தான், ஜஸ்டிஃபைடு ரீசன் இருந்தால் தான் ரெஜிஸ்டர்ட் பேக்கெட் பேக் கட்டுவாங்க. ஓகேங்களா. தே ஆர் ட்ரீட்டட் அஸ் டியூ மெயில்ஸ் அண்ட் என்டர்ட் அண்டர் தி காலம் ஃபார் என்ட்ரிஸ் மெயில் பேக்ஸ் இன் த மெயில் லிஸ்ட் வித் த ரிமார்க்ஸ் ஆர்பி அகேன்ஸ்ட் த என்ட்ரி. தே ஆர் ட்ரீட்டட் அஸ் டியூ மெயில்ஸ். எப்போ டியூ மெயிலாக ட்ரீட் பண்ணுவாங்கன்னா எல்லா டைமும் கிடையாதுங்க. அப்படி ஒரு வேளை டியூ மெயிலாக ட்ரீட் பண்ணாங்கன்னா enter under the column for entries of mailbags in the mail list with the remarks of RP அப்படின்னு போடுவாங்க. ஓகேங்களா. ஆர்பின்னா என்ன பண்ணிங்கன்னா ரெஜிஸ்டர்ட் பேக்கெட். ஓகேங்களா. அப்படி ஒரு என்ட்ரி போட்டு தான் வந்து டியூ மெயிலாக வச்சுருந்தாங்க. எல்லாத்துக்குமே டியூ மெயிலாக இருக்காது. ஆனால் தே ஆர் ட்ரீட்டட் அஸ் டியூ மெயில்ஸ் எப்போன்னு பார்த்தீங்கன்னா when prescribed. இந்த இடத்துல வந்து when prescribed. ஓகேங்களா. when prescribed they must be closed irrespective of the fact whether there are any registered packets or not. ஒருவேளை வந்து டியூ மெயிலாக ப்ரிஸ்கிரைப் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த பேக் நமக்கு தான் தெரியும். டியூ மெயில்னாவே அதோட மெயின் மீனிங் என்னென்னா மெயில் அன்றைக்கி அந்த பர்டிகுலர் மெயில் வந்து இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி டியூ மெயிலாக ப்ரிஸ்கிரைப் பண்ணிட்டாங்கன்னா எம்டி பேக்காவது க்ளோஸ் பண்ணுவோம்னு சொல்லி. அதே தான் டியூ மெயிலாக ப்ரிஸ்கிரைப் பண்ணிட்டாங்கன்னா தே மஸ்ட் பி க்ளோஸ்ட் irrespective of fact whether there are any registered packets or not. ரெஜிஸ்டர் பேக்கெட் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி டியூ மெயிலாக ப்ரிஸ்கிரைப் பண்ணிட்டாங்கன்னா பேக் க்ளோஸ் பண்ணிடுவாங்க, எம்டி பேக்காவது க்ளோஸ் பண்ணிடுவாங்க. such registered packet bags may also be closed though not due when the registered packet bags intended for any office or section cannot due to their bulky size be included in the register bag. அதே தாங்க ரெஜிஸ்டர் பேக்குள்ளேயே வைக்கிற அளவுக்கான புக்ஸ் தான் புக் ஆகுது, புக் போஸ்ட் தான் புக் ஆகிருக்குது அப்படின்னா அதை வந்து ரெஜிஸ்டர் பேக்குள்ளேயே போட்டுருவாங்க. ஒருவேளை தனியாக கட்டணும்னு ஒரு ஜஸ்டிஃபைடு ரீசன் இருந்தால் மட்டும் ரெஜிஸ்டர்ட் பேக்கெட் பேக்குன்னு தனியாக ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஓகேங்களா. be included in the register bag. In such cases, a remark RP bag closed is to be given in the register list of the due register bag. ஓகேங்களா. தனியாக ஒரு பேக் கட்டினாங்கன்னா ஆர்பி பேக் க்ளோஸ்டு அப்படின்னு சொல்லி ஒரு ரிமார்க் போடுவாங்க. ஓகேங்களா. அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா பேக்கெட் பேக்குங்க. பேக்கெட் பேக்னால் ஒன்றுமே கிடையாது, நம்ம எம்டி பேக் தான். நம்ம எம்டி சாக் இருக்குங்களா, பிஓவில் எஸ்ஓலலாம் டீல் பண்ணுற எம்டி சாக்ஸ். அது வந்து பார்த்தோம்னா நம்ம தான் சொல்கிறேன் டே பேக் புக்குன்னு ஒன்று மெயின்டைன் பண்ணுவாங்க. ஒவ்வொரு எஸ்ஓவில் மினிமம் மேக்ஸிமம் கேஷ் பேலன்ஸ் எப்படி இருக்கோ அதே மாதிரி ஒவ்வொரு எஸ்ஓலையும் மினிமம் பேக் பேலன்ஸ் மேக்ஸிமம் கேஷ் பேலன்ஸ்லாம் வந்து சூப்பர்னு ஃபஸ்ட்டு ஜூலைலேருந்து ஒரு லிஸ்ட்டு கொடுப்பாரு. பேலன்ஸுக்கு இவ்வளோ நீங்கள் வச்சுக்கணுன்னு ஒரு இது கொடுப்பாங்கன்னு சொல்லியிருந்தோம். அதுபடி பார்த்தோம்னா ஒருவேளை மேக்ஸிமம் பேலன்ஸை தாண்டி ஒரு ஆஃபீஸில் இருக்குதுன்னா அதெல்லாம் வந்து எம்டி பேக்காக போட்டு கட்டுவாங்க. ஆர்எல்ஸ் பிஎஸ்டிலேருந்து நமக்கு இந்த ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ்லாம் வருது இல்லைங்களா, அதெல்லாம் வந்து அந்த சாக்ஸ் எல்லாம் வந்து ரிட்டன் அனுப்புவாங்க. அதெல்லாம் வந்து எப்படி கட்டு அனுப்புவாங்கன்னா பேக்கெட் பேக் அப்படின்ற ஒரு இதில் தான் அனுப்புவாங்க. ஓகேங்களா. பேக்கெட் பேக்குன்னு நம்மகிட்ட ஒரு ஃபெசிலிட்டி இருக்குது. அந்த பேக்கெட் பேக்கில் வந்து எம்டி பேக்ஸ் மட்டும் தான் அனுப்புவாங்க. ஓகேங்களா. பேக்ஸ் ரிட்டர்ன்ட் எம்டி டு யூபிஓ, டிபிஓ, சிபிஓ, பிஓ. ஓகேங்களா. ஒரே நிமிஷம்.
பேக்ஸ் ரிட்டர்ன் எம்டி டு யூபிஓ. யூபிஓ தான் நமக்கு தெரியும். டிஸ்ட்ரிக்ட் பேங்க் ஆஃபீஸஸ் அண்ட் சென்ட்ரல் பேங்க் ஆஃபீஸ், போஸ்ட் ஆஃபீஸ் ஆர் சாக்ஸ் கண்டெய்னிங் சச் பேக்ஸ் ஆர் ட்ரீட்டட் அஸ் பேக்கெட் பேக்ஸ். ஓகேங்களா. எம்டி பேக் வந்து அனுப்புனா அது வந்து பேக்கெட் பேக்னு சொல்லுவாங்க. பேக்கெட் பேக்ஸ் ஆர் நாட் டியூ பேக்ஸ். அன்றைக்கி பேக் வந்து எம்டி பேக் வந்து நம்மளோட பேலன்ஸ் தாண்டி இருந்துச்சுனாலோ அல்ல வேறு ஏதாவது ஒரு காரணத்துக்காகவும் நம்ம திருப்பி அனுப்புனோம்னா மட்டும்தான் அதை அனுப்ப போகிறோம். மற்றபடி எல்லா நாளும் நம்ம அனுப்பிட்டு இருக்க போகிறதில்ல. அதனால் அது வந்து நாட் டியூ பேக்ஸ் தான். அண்ட் when dispatched they are treated as unusual mail. அந்த யூஷுவல் மெயில் அன்யூஷுவல் மெயில்னால் தான் நமக்கு தெரியும். யூஷுவல் மெயில்னால் டியூ மெயில்ஸு அன்றைக்கி இருந்தாலும் சரி இல்லைனாலும் அனுப்பிடுவோம். அது வந்து யூஷுவலாக டெய்லி போகிறது தான். அன்யூஷுவல் மெயில்னால் வந்து அன்றைக்கி இருந்தால் மட்டும்தான் நம்ம கட்ட போகிறோம். அன்யூஷுவலாக என்றைக்காவது ஒரு நாள் இருக்கும், அன்றைக்கி மட்டும் அனுப்பி கட்டிடுவோம். ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்தோம்னாங்க டிரான்சிட் பேக் பார்க்க போகிறோம். டிரான்சிட் பேக் தான் நமக்கு தெரியும். இந்த டிரான்சிட் ஆஃபீஸோட கான்செப்ட் நம்ம இனிஷியலாகவே பார்த்துருப்போம். டிரான்சிட் ஆஃபீஸ் இஸ் அன் ஆஃபீஸ் விச் இஸ் சிச்சுவேட்டட் ஆன லைன் ஆஃப் த்ரூ மெயில் கம்யூனிகேஷன்ஸ். அதாவது இந்த ஆஃபீஸை தாண்டி தான் வந்து இப்போ ஏ ஆஃபீஸ் இருக்குதுன்னா இந்த ஏ ஆஃபீஸ் தாண்டி தான் வந்து பிசிடின்னு ஒரு 3 ஆஃபீஸ் இருக்குதுன்னு வச்சிங்களேன். இந்த மெயில் வேன் என்ன பண்ணுவாங்க, மெயில் வேனில் வந்துட்டு பிசிடி ஆஃபீஸ்க்கான வந்து பி ஆஃபீஸ் இருக்குது, சி ஆஃபீஸ் இருக்குது, டி ஆஃபீஸ் இருக்குது. இந்த 3 ஆஃபீஸ்க்கான பேக்கையும் வந்து ஏ ஆஃபீஸ்லேயே ஒரே பேக்காக போட்டு போயிடுவாங்க. அந்த பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஏஓ பிசிடி இந்த 4 ஆஃபீஸோட பேக்குமே இருக்குங்க. இந்த 4 ஆஃபீஸோட பேக்கையும் சேர்த்து ஒரே பேக்காக போட்டாங்கன்னா வந்து நம்பர் ஆஃப் லூஸ் பேக்ஸ் வந்து நம்ம டீல் பண்ண வேண்டியது கொஞ்சம் குறையுது இல்லைங்களா. அதனால் இப்படி தான் மோஸ்ட்டாக பண்ணுவாங்க. 3 ஆஃபீஸும் கொஞ்சம் அதிகமாக சொல்லலாம். ஒரு ஆஃபீஸ் 2 ஆஃபீஸ் கூட இருக்கலாம். எத்தனை ஆஃபீஸ் நம்பர் ஆஃபீஸர்ஸ் வந்து அங்கே கேஸ் டு கேஸ் மாறும். ஓகேங்களா. இப்போ இந்த 4 ஆஃபீஸையும் போட்டாங்கன்னா அந்த பேக் தான் வந்து டிரான்சிட் பேக். ஓகேங்களா. இந்த டிரான்சிட் பேக்குள்ளே வந்து ஏபிசிடி எல்லா ஆஃபீஸோட பேக்ஸும் இருக்கும். ஓகேங்களா. ஏ டிரான்சிட் பேக் இஸ் யூஸ்டு டு என்க்ளோஸ் செவரல் பேக்ஸ் சென்ட் டு த சேம் ஆஃபீஸ் ஆர் செக்ஷன் தேர்பை அஃபோர்டிங் ப்ரொடெக்ஷன் டு தெம். ஓகேங்களா. டிரான்சிட் பேக்ன்றது ஒன்றுமே கிடையாது. அந்த டிரான்சிட் ஆஃபீஸில் யூஸ் பண்ணுற பேக்ஸோ அல்லது செவரல் பேக்ஸ் நிறைய பேக்ஸு சேர்ந்து ஒரே பேக்கில் க்ளோஸ் பண்ணுறாங்க, ஒரே ஆஃபீஸ்க்கு அல்லது ஒரே செக்ஷனுக்கு க்ளோஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பேக் தான் டிரான்சிட் பேக். அதோட பர்பஸ் என்னன்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அஃபோர்டிங் ப்ரொடெக்ஷன் டு தெம். அதுக்கான ஒரு பாதுகாப்பு கொடுக்கணும். உள்ளே இருக்க பேக்ஸுக்கெலாம் ஒரே பேக்கை போட்டு கட்டுறதுனால ஒரு அஃபோர்டிங் ப்ரொடெக்ஷன், அதுக்கு வந்து ப்ரொடெக்ஷன் ஒரு பாதுகாப்பு கொடுக்கணும். அண்டு செக்யூரிங் தி டிஸ்போசல் இன் டிரான்சிட் ஆஃப் ஒன்லி ஒன் பேக் இன் பிளேஸ் ஆஃப் செவரல். நிறைய பேக் இருக்க வேண்டிய இடத்துல ஒரே ஒரு பேக் மட்டும் நம்ம டீல் பண்ணால் போதும். ஓகேங்களா. டிரான்சிட் பேக் மஸ்ட் கண்டெயின் எ மெயில் லிஸ்ட். டிரான்சிட் பேக்ஸ் ஆர் டியூ பேக்ஸ். அதாங்க டிரான்சிட் பேக்குள்ளே வந்து கண்டிப்பாக மெயில் லிஸ்ட் இருக்கும். நம்ம என்ன பேக் போட்டாலும் அந்த பேக்கில் வந்து கண்டிப்பாக ஒரு மெயில் லிஸ்ட் இருக்கும். அதே மாதிரி தான் வந்து டிரான்சிட் பேக்ஸ் ஆர் டியூ பேக்ஸுங்க. டிரான்சிட் பேக் டிரான்சிட் ஆஃபீஸ்னு ஒன்று வச்சிட்டாங்கன்னா இந்த மெயில் பேக் கான்செப்டே தான் டிரான்சிட் ஆஃபீஸ்ன்றது கண்டிப்பாக வந்து அதுக்கு வர பேக் வந்து ஒரு டியூ பேக்காக தான் இருக்கும். ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்தோம்னா அக்கௌண்ட் பேக்குங்க. அக்கௌண்ட் பேக்கு நமக்கு மோஸ்ட்டாக எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். எஸ்ஓலேருந்து ஹெச்ஓக்கு போகிறது, ஹெச்ஓலேருந்து எஸ்ஓக்கு போகிறதுன்னு. அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்தோம்னா அண்ட் அக்கௌண்ட் பேக் இஸ் யூஸ்டு பிட்வீன் அ சப் ஆஃபீஸ் அண்ட் இட்ஸ் ஹெட் ஆஃபீஸ் டு என்க்ளோஸ் கேஷ் பேக்ஸ் அண்ட் ஆர்டிகல்ஸ், டாக்குமெண்ட்ஸ் எட்ஸெட்ரா. அக்கௌண்ட் பேக்குன்றது ஒன்றுமே இல்லை. எஸ்ஓலேருந்து ஹெச்ஓக்கும் ஹெச்ஓலேருந்து எஸ்ஓக்கும் போகிற பேக் தான் வந்து அக்கௌண்ட் பேக்குன்னு சொல்லுவாங்க. அது வந்து சப் ஆஃபீஸ் அண்ட் இட்ஸ் ஹெட் ஆஃபீஸ் டு என்க்ளோஸ் கேஷ் பேக்ஸ், ஆர்டிகல்ஸ் அண்ட் டாக்குமெண்ட்ஸ். அதில் என்னென்ன வரும் அக்கௌண்ட் பேக்லன்னு பார்த்தீங்கன்னா கேஷ் வரும், ஆர்டிகல்ஸ் ஏதாவது அந்த ஹெச்ஓஎஸ்ஓக்குள்ளே இருக்கிற ஆர்டிகல்ஸ் இருந்துச்சுன்னா அதில் போகும். வேறு ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் ஹெச்ஓவில் தானே எல்லா டாக்குமெண்ட்ஸும் டீல் பண்ணுவாங்க. எஸ்ஓவில் அதோட மானிட்டரி ட்ரான்சாக்ஷன்ஸ்லாம் அங்கே தான் வந்து இன்கார்பரேட் பண்ணியிருக்கிறதுனால எஸ்ஓவோட வவுச்சர்ஸ் அது எல்லாமே வந்து ஹெச்ஓக்கு தான் போகும் இல்லைங்களா. அதனால் அது சம்மந்தமான டாக்குமெண்ட்ஸ் அது எல்லாமே வந்து அக்கௌண்ட் பேக் மூலிமா தான் வரும். கனெக்டட் வித் இட்ஸ் அக்கௌண்ட்ஸ், connected with accounts as well as correspondence unconnected with accounts from the head office to one of its sub office and vice versa. அதாங்க கனெக்டட் வித் அக்கௌண்ட்ஸ் கூட லிங்க் ஆகிருக்கிற அந்த மானிட்டரி டிரான்சாக்ஷன் சொன்னாலங்களா அது கூட லிங்க் ஆகிருக்கிற டாக்குமெண்ட்ஸோ அல்லது கரஸ்பாண்டன்ஸஸ் அன்கனெக்டட் வித் அக்கௌண்ட்ஸ் லிங்க் ஆகாமல் வேறு ஏதாவது கரஸ்பாண்டன்ஸ் இருந்தாலுமே கூட இப்போ பிஎல்ஐ பிரான்ச் இருக்கும், எஸ்பிசிஓ இருக்கும், அந்த மாதிரி நிறைய பிரான்ச் இருக்குது இல்லைங்களா. அது எல்லாமே வந்து அவங்களோட ஜென்ரல் கரஸ்பாண்டன்ஸ் சம்மந்தமாக ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் இருந்தாலும் அந்த அக்கௌண்ட் பேக்கில் தான் போயிட்டு வரும். ஓகேங்களா. when sent by the head office to the sub office, ஹெச்ஓலேருந்து எஸ்ஓக்கு வந்து அக்கௌண்ட் பேக் கட்டுறாங்க அப்படின்னா it contains the SO slip, and when sent by the sub office to head office it contains the SO daily account. இதை நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கணுன்னாங்க நம்ம டெய்லி பிஓலேருந்து என்ன பண்ணுறோம்னா பிஓலேருந்து எஸ்ஓக்கு வந்து பிஓ டெய்லி அக்கௌண்ட் அனுப்புகிறோம். ஓகேங்களா. பிஓ டெய்லி அக்கௌண்ட் அனுப்புகிறோம். அதே வந்து எஸ்ஓலேருந்து மறுநாள் காலையில் பிஓக்கு வர்றது என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா பிஓ ஸ்லிப் வரும். அதாவது பிஓலேருந்து எஸ்ஓக்கு போச்சுன்னா பிஓ டெய்லி அக்கௌண்ட் போகும். எஸ்ஓலேருந்து மறுநாள் காலையில் பிஓக்கு வர்றது பிஓ ஸ்லிப் வரும். அதே மாதிரி தாங்க எஸ்ஓக்கும் ஹெச்ஓக்கும் அதே கான்செப்ட் தான் வந்து இது உங்களுக்கு புரிஞ்சுக்கணுன்றதுக்காக சொன்னேன். ஹெச்ஓலேருந்து எஸ்ஓக்கு வந்து பேக் கட்டுறாங்க அப்படின்னா அந்த அக்கௌண்ட் பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா எஸ்ஓ ஸ்லிப் இருக்கும். ஓகேங்களா.
அந்த எஸ்ஓலேருந்து ஹெச்ஓக்கு அனுப்புகிறாங்கன்னா அதில் வந்து எஸ்ஓ டெய்லி அக்கௌண்ட் இருக்கும். ஹெச்ஓலேருந்து எஸ்ஓக்கு போகுதுன்னா எஸ்ஓ ஸ்லிப் இருக்கும். எஸ்ஓலேருந்து ஹெச்ஓக்கு வருதுன்னா எஸ்ஓ டெய்லி அக்கௌண்ட் இருக்கும். இது கேட்டிருக்காங்க. இந்த பாயிண்ட் கொஞ்சம் பார்த்துங்க. அக்கௌண்ட் பேக்ஸ் மே பி லூஸ் ஆர் என்க்ளோஸ்ட் இன் மெயில் பேக்ஸ் மேட் அப் பை போஸ்ட் ஆஃபீஸஸ் அண்ட் மெயில் ஆஃபீஸஸ். அக்கௌண்ட் பேக்கை தனியாகவும் கட்டுவாங்க. சம்டைம்ஸ் மெயில் பேக்லேயும் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அக்கௌண்ட் பேக் வந்து மெயில் பேக்கில் க்ளோஸ் பண்ணி ஒட்டுக்காகவும் அனுப்பிச்சிடுவாங்க. ஓகேங்களா? அக்கௌண்ட் பேக்ஸ் ஆர் டியூ பேக்ஸ். அக்கௌண்ட் பேக் டியூ பேக்குங்க கண்டிப்பாக டெய்லி எல்லா ஆஃபீஸ்லேருந்து எல்லா எஸ்ஓலேருந்தும் எல்லா ஹெச்ஓலேருந்துமே அக்கௌண்ட் பேக் கட்டிடுவாங்க. தே ஷுட் கண்டெயின் ஆல் டைப் ஆஃப் போஸ்டல் ஆர்டிகல்ஸ் போஸ்டட் இன் எஸ்ஓஸ் டெலிவரபிள் அட் ஹெச்ஓ அண்ட் வைஸ் வர்ஸ். அதான் இந்த இடத்துல சொல்லியிருந்தோம் இல்லைங்களா, ஆர்டிகல்ஸ் அப்படின்ற இடத்துல சொல்லியிருந்தோம். அந்த எஸ்ஓஸ்குள்ளே டெலிவரி ஆகிற ஆர்டிகல்ஸ், அந்த எஸ்ஓ ஹெச்ஓ ஜூரிஸ்டிக்ஷனுக்குள்ளே டெலிவரி ஆகிற ஆர்டிகல்ஸ் எதாவது இருந்துச்சுன்னா அது வந்து இந்த அக்கௌண்ட் பேக்லையும் கட்டி அனுப்புறதுக்கான ரூல் இருக்குங்க. அடுத்தது வந்து பார்த்தோம்னா பிரான்ச் ஆஃபீஸ் பேக். பிஓ பேக் தான் நமக்கே தெரியுங்க. ஏ பிரான்ச் ஆஃபீஸ் பேக் ஈஸ் யூஸ் டு பிட்வீன் அ பிரான்ச் ஆஃபீஸ் அண்ட் இட்ஸ் அக்கௌண்ட் ஆஃபீஸ். பிரான்ச் ஆஃபீஸ் பேக்குன்றது எங்கெங்கே கட்டுவாங்கன்னா பிட்வீன் அ பிரான்ச் ஆஃபீஸ் அண்டு எஸ்ஓன்னு சொல்லிடக்கூடாதுங்க, அண்ட் இட்ஸ் அக்கௌண்ட் ஆஃபீஸ். பிரான்ச் ஆஃபீஸ் யூஸ்டு பிட்வீன் பிரான்ச் ஆஃபீஸ் அண்ட் சப் ஆஃபீஸ்ன்னு இருந்தால் நீங்கள் அந்த ஆப்ஷன் கண்டிப்பாக செலக்ட் பண்ணக்கூடாது. பிரான்ச் ஆஃபீஸ் அண்டு அக்கௌண்ட் ஆஃபீஸ். எதனால் சொல்கிறோம்னா ஒரு பிஓவோட அக்கௌண்ட் ஆஃபீஸ் வந்து சம்டைம்ஸ் எஸ்ஓவாக இருக்கும், சம்டைம்ஸ் ஹெச்ஓவாகவும் இருக்கும். ஓகேங்களா? அதனால் அக்கௌண்ட் ஆஃபீஸ்ன்ற டேர்ம் தான் கரெக்டு. யூஸ் பிட்வீன் பிரான்ச் ஆஃபீஸ் அண்ட் இட்ஸ் அக்கௌண்ட் ஆஃபீஸ் டு என்க்ளோஸ். அதே தாங்க பிஓ பேக்கில் என்னென்ன இருக்கும், கேஷ் பேக் இருக்கும், ஆர்டிகல்ஸு, டாக்குமெண்ட்ஸு, இது எல்லாமே இருக்கும். எக்ஸ்சேஞ்ச் வித் த அக்கௌண்ட் ஆஃபீஸ். பிஓ பேக்ஸ் மே பி சென்ட் லூஸ் ஆர் என்க்ளோஸ் இன் மெயில் பேக்ஸ் மேட் பை போஸ்ட் ஆஃபீஸஸ் அண்ட் மெயில் ஆஃபீஸஸ். அதுவும் லூஸில் அனுப்பலாம் அல்லது என்க்ளோஸ் இன் மெயில் பேக்குள்ளேயும் கட்டி அனுப்பலாம்னு சொல்கிறாங்க. ஆனால் மேக்ஸிமம் லூஸாக தான் வரும். ஓகேங்களா? பிரான்ச் ஆஃபீஸ் பேக்ஸ் ஆர் டியூ பேக்ஸ். பிஓ பேக்கும் டியூ பேக்குங்க அன்றைக்கி எது இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி பிஓ பேக் கட்டி தான் ஆகணும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கேஷ் பேக்குங்க. கேஷ் பேக் பற்றி நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். இது தெரியாத பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கேஷ் பேக் இஸ் யூஸ் டு என்க்ளோஸ் ரெமிட்டன்ஸ் ஆஃப் கேஷ் பிட்வீன் போஸ்ட் ஆஃபீஸஸ். ஹெச்ஓலேருந்து எஸ்ஓக்கு, எஸ்ஓலேருந்து ஹெச்ஓக்கு வந்து பார்த்தோம்னா அந்த கேஷ் பேக்குன்னு ஒரு பேக் இருக்கும். பிஓக்கு வரதும் அந்த கேஷ் பேக் மூலிமா தான் கேஷ் அனுப்புவாங்க. ஓகேங்களா? அந்த லிமிட்டை தாண்டிடுச்சுன்னா தான் வந்து அஃபிஷியல்ஸ் யாராவது நேரில் போய் கேஷ் வாங்கிட்டு வர மாதிரி இருக்கும், அண்டர் அக்யூட்டன்ஸ் சைன் போட்டு வாங்கிட்டு வர மாதிரி இருக்கும். அதர்வைஸ் வந்து அந்த வித்தின் த லிமிட் இருந்துச்சுன்னா கேஷ் பேக்லேயே கட்டி அனுப்பிச்சிருவாங்க. கேஷ் பேக்ஸ் ஆர் நாட் டியூ பேக்ஸுங்க. கேஷ் என்றைக்கே தேவைப்பட்டது அல்லது போகிற வர அளவுக்கு சர்ப்ளஸாக கேஷ் இருக்குது அப்படின்னா தான் வேறு ஆஃபீஸ்க்கு அனுப்புகிற அளவுக்கு கேஷ் நீடு இருக்குதுன்னா தான் அதை அனுப்ப போகிறோம். இல்லைன்னா நாட் டியூ பேக்ஸ் தான். இல்லைன்னா நம்ம கட்ட போகிறதில்ல. தே ஆர் ஆர்டினரிலி டிஸ்பேச் இன்க்ளோஸ் இன் அக்கௌண்ட் பேக்ஸ், ரெஜிஸ்டர் பேக் ஆர் பிரான்ச் ஆஃபீஸ் பேக்ஸ். ஜென்ரலாக எதில் கட்டுவாங்கன்னா நமக்கு பிஓ பேக் வந்துச்சுன்னா அதில் கேஷ் பேக் கட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரெஜிஸ்டர் பேக்கில் கேஷ் பேக் கட்டுவாங்க, நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இப்போ நம்ம அந்த ஹெச்ஓக்கு இதை பார்க்கும்போது அக்கௌண்ட் பேக்லேயுமே பார்த்தீங்கன்னா ஹெச்ஓ டு எஸ்ஓ ஏதாவது கேஷ் டீலிங் இருந்துச்சு, அவங்களோட கேஷ் ஆஃபீஸாக ஹெச்ஓ இருந்துச்சுன்னா அந்த அக்கௌண்ட் பேக் மூலியமாகவே கேஷ் பேக் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஆல்சோ பி சென்ட் லூஸ் இந்த சார்ஜ் ஆஃப் போஸ்ட்மேன், வில்லேஜ் போஸ்ட்மேன். அதான் சொன்னேன் இல்லைங்களா, நேரடியாக போய் நம்ம அஃபிஷியல்ஸ் வாங்கிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கூட கேஷ் பேக்கில் கட்டி அந்த கேஷ் பேக்கை தனியாக அவங்க கையில் கொடுத்துருவாங்க. அடுத்த பாயிண்ட் வந்து பார்த்தோம்னா ஸ்பெஷல் பேக்குங்க. ஸ்பெஷல் பேக்கு, கேம்ப் பேக். இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் நீங்கள் பார்க்கணுன்னா ஃபஸ்ட் வந்து கேம்ப் ஆர்டிகல்ஸ்னால் என்னென்னு தெரிஞ்சுக்கணும். நம்ம போஸ்ட் ஆஃபீஸ் கைடு பார்ட் 1 வந்து பார்த்தோம்னா கேம்ப் ஆர்டிகல்ஸ், கேம்ப் பேக், ஸ்பெஷல் பேக், இந்த 3 பாயிண்ட்டுமே வரும். உங்களுக்கு புரியணுன்றதுக்காக ஒரே ஒரு தடவை சும்மா ஒரு சின்ன கிளிம்சஸ் மாதிரி சொல்லிடுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா கேம்ப் ஆர்டிகல்ஸ். கேம்ப் ஆர்டிகல்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா கேம்ப் ஆர்டிகல்னால் ஹையர் அஃபிஷியல்ஸ் இருப்பாங்க இல்லைங்களா, நம்ம கவர்மெண்ட்டில் வந்து பிரைம் மினிஸ்டர், பிரசிடெண்ட்டு, கவர்னர், அந்த மாதிரி ஹையர் அஃபிஷியல்ஸ்க்கு நம்ம டிபார்ட்மெண்ட்டில் ஒரு ஃபெசிலிட்டி இருக்குது. அவங்க எப்பயுமே வந்து அவங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸ்லேயே இருக்க மாட்டாங்க இல்லைங்களா. இப்போ பிரைம் மினிஸ்டராக இருக்கட்டும், பிரசிடெண்ட்டாக இருக்கட்டும், அவங்களோட ஆஃபீஸ்லேயே பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ்லேயே எல்லா நேரமும் இருப்பாங்க, ஒர்க் பண்ணுவாங்கன்னு கிடையாது. அவங்க டூர்லேயே தான் இருப்பாங்க. டூர் மீன்ஸ் அவங்களோட விசிட்டு, இன்ஸ்பெக்ஷன், சம்திங் ஏதோ ஒன்று ஃபுல்லாக கண்ட்ரி ஃபுல்லாக சுற்றி பார்க்குறது, ஆர்எல்ஸ் வேறு எங்கேயாவது போய் அதை செக் பண்ணுறது அப்படின்ற மாதிரி நிறைய இடத்துல சுற்றிக்கிட்டே தான் இருப்பாங்க. அவங்க ஹெட் குவார்ட்டர்ஸில் இருக்கிறது ரொம்ப ரேர் அக்கேஷன்ஸாக தான் இருக்கும். அவங்களுக்கு வந்து நம்ம டிபார்ட்மெண்ட்டில் என்ன ஃபெசிலிட்டி பண்ணி கொடுக்குறாங்கன்னா பிரைம் மினிஸ்டர்ஸ் ஆஃபீஸ் நியூ டெல்லின்னு ஒரு ஆர்டிக்கல் தவிர ஜென்ரலாக பிரைம் மினிஸ்டர்ஸ் கேம்ப் அது மாதிரி அல்லது பிரசிடென்ட்ஸ் கேம்ப் அப்படின்ற மாதிரி போட்டு வந்துச்சுன்னா அந்த ஆர்டிகல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தோம்னா நம்ம அவங்க எங்கே இருக்கிறாங்களோ அவங்க இடத்துக்கே போய் நம்ம டெலிவரி பண்ணிடுவோம். இப்போ வந்து திடீர்னு பிரைம் மினிஸ்டர் வந்து ஒரு விசிட்காக சென்னை வராரு, அரல்ஸ் வேறு எங்கேயாவது மதுரை, திருச்சி எங்கேயாவது ஒரு இடத்துக்கு வராரு அப்படின்னா நம்ம இங்கேருந்து
நம்ம இந்தியா போஸ்ட்டில் புக்காக இருக்கிற ப்ரைம் ஆர்டினரி ஆர்டிகல்ஸோ அதான் என்னென்ன ஆர்டிகல்ஸ்லாம் அதில் நம்ம பார்க்கலான்றது இந்த போஸ்ட் ஆஃபீஸ் கைட் பார்ட் 1ல் பார்க்கலாம். அவங்களுக்கு வர லெட்டர் வந்து பிரைம் மினிஸ்டர்ஸ் கேம்ப் அப்படின்னு சொல்லி அந்த கேம்ப்புன்ற வார்த்தையை போட்டு அட்ரஸ் பண்ணி வந்துருக்குச்சுன்னா நியூ டெல்லின்னு போட்டிருந்தா அது டெல்லிக்கு தாங்க போயிடும். அதர்வைஸ் எந்த ஊருமே போடாத பிரைம் மினிஸ்டர்ஸ் கேம்ப், பிரசிடென்ட்ஸ் கேம்ப் அப்படின்னு போட்டுருந்துச்சுன்னா அவங்க எங்கே டூரில் இருக்காங்களோ அதை நம்ம ஆளுங்களே அவங்களோட இதெல்லாம் நம்மகிட்ட கொடுத்துருவாங்க. டூர் ப்ரோக்ராம்லாம் இந்த டேட்டில் இங்கே இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஹையர் அஃபிஷியல்ஸ் வந்து நம்மகிட்ட கொடுத்துருவாங்க, நம்ம டிபார்ட்மெண்ட் கொடுத்துருவாங்க. அதை சீக்ரெட்டாக வச்சு அதுக்குன்னு அந்த ஆர்எம்எஸில் நிறைய ஒரு விங் இருக்கும், அதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்குவாங்க. அந்த கேம்ப்புன்னு வர ஆர்டிகல்லாம் அவங்க எங்கே இருக்காங்களோ அங்கேயே போய் டெலிவரி பண்ணும். அதுதான் கேம்ப் ஆர்டிகல்ஸ். ஓகேங்களா. அடுத்து ஸ்பெஷல் பேக்னால் என்னென்னா, இப்போ கேம்ப் ஆர்டிகல் வந்து ஒரு 100 இருக்குதுன்னு வைங்களேன். ஒருத்தருக்கு வந்து 100ன்றது கம்மியாக நான் சொல்கிறேன், அதிகமாக கூட இருக்கும். இப்போ 100 ஆர்டிகல் ஒரு 500 ஆர்டிகல்னு வச்சுக்கோங்க. ஒருத்தருக்கே இப்போ பிரைம் மினிஸ்டருக்கே ஒரு 500 ஆர்டிகல் வந்துட்டுனா அந்த 500 ஆர்டிகலையும் நம்ம தனித்தனியாக எடுத்துகிட்டு போய் ஒவ்வொரு ஆர்டிக்கலாக கொடுத்து சைன் வாங்க முடியுங்களா? முடியாது இல்லைங்களா. அந்த 500 ஆர்டிக்கலையும் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பேக்கில் போட்டு கட்டுவாங்க. ஒரு பேக்கோ அல்லது 2 பேக்கோ, ஒரு பேக்னே நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக வச்சுக்கலாங்க. ஒரு பேக்கில் போட்டு அந்த 500 ஆர்டிக்கலையும் வச்சுக்குவாங்க. அந்த 500 ஆர்டிக்கலையும் வச்சு ஒரு பேக்கில் கட்டி ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருவாங்க. 2 லிஸ்ட்டு, ஒரு லிஸ்ட்டில் வந்து சைன் வாங்கிட்டு ஒரு லிஸ்ட்டு கொடுத்து வந்துடுவாங்க அவங்கள்ட்ட. அந்த லிஸ்ட்டில் வந்து பார்த்தோம்னா உள்ள என்னென்ன ஆர்டிக்கல் இருக்குது அப்படின்னு இருக்கும். இந்த பேக் கட்டுறாங்க பார்த்தீங்களா, இந்த பேக் வந்து ஸ்பெஷல் பேக். கேம்ப் ஆர்டிகல்ஸ்லாம் உள்ளே வச்சு ஒரு பேக் கட்டினாங்கன்னா அது வந்து ஸ்பெஷல் பேக். அடுத்து வந்து கேம்ப் பேக்னால் ஒன்றுமே கிடையாதுங்க. இப்போ அவங்களோட ஆஃபீஸில் பிரைம் மினிஸ்டர்ஸ் ஆஃபீஸில் வந்து இப்போ நம்மளோட நார்மலாக ஒரு ஹெட் ஆஃபீஸ்னு எடுத்துகிட்டு நம்ம ஹெட் போஸ்ட் ஆஃபீஸில் எத்தனை பிரான்ச் இருக்குது, அக்கௌண்ட்ஸ் பிரான்ச்சு, எஸ்பிசிஓ, சிபிசி, அது மாதிரி நிறைய சப் அக்கௌண்ட், அது மாதிரி நிறைய பிரான்ச் இருக்குது இல்லைங்களா. அந்த மாதிரி இப்போ பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ், ஹையர் அஃபிஷியல்ஸ், பிரசிடென்ட்டோட ஆஃபீஸ் அப்படின்லாம் எடுத்துட்டோம்னா அவங்களோட எவ்வளோ பிரான்ச்சஸ் இருக்கும், வேரியஸ் ஃபைல்ஸ் அவங்க டே டு டே அவங்க லைஃப்பில் வந்து சைன் போடுற மாதிரி இருக்கும், நிறைய மூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். சைன் தான் மெயின் பர்பஸாக இருக்கும். அதை தாண்டி இன்னும் வேறு ஏதாவது ஒரு பர்பஸ்க்காக கூட அவங்க டெய்லி அந்த ஃபைல்லாம் பார்க்குற மாதிரி கூட இருக்கலாம். இப்போ அந்த ஃபைல்ஸ் எல்லாம் வந்து அவங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸ்லேருந்து, இப்போ டெல்லினா இப்போ பிரைம் மினிஸ்டர்னால் டெல்லின்னு வச்சிங்களேன், அவங்களோட டெல்லி ஆஃபீஸ்லேருந்து அவங்களோட ஆஃபீஸ் ஃபைல்ஸ்லாம் இருக்கும் இல்லைங்களா, ஆஃபீஸ் ஃபைல்ஸ் எல்லாம் ஒரு பேக்கில் போட்டு கட்டி அவங்க பிரைம் மினிஸ்டரோ அல்லது பிரசிடெண்ட்டோ அவங்க இருக்க கேம்போட அட்ரஸ்க்கு அனுப்புகிறாங்க அப்படின்னா அந்த பேக் வந்து கேம்ப் பேக். ஓகேங்களா, கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஹையர் அஃபிஷியல்ஸ்க்கு டூரில் இருக்கும்போது ஹையர் அஃபிஷியல்ஸ் அந்த கேம்ப்புன்ற வார்த்தையை மென்ஷன் பண்ணி ஒரு ஆர்டிக்கல் வந்துச்சுன்னா அது வந்து கேம்ப் ஆர்டிக்கல். இந்த கேம்ப் ஆர்டிக்கல்லாம் ஒரு பேக்குள்ளே போட்டு அவங்கள்ட்ட நம்ம போய் டெலிவரி பண்ணுவோம், அது வந்து ஸ்பெஷல் பேக்கு. கேம்ப் பேக்குன்றது ஹையர் அஃபிஷியல்ஸோட அவங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸ், அவங்களோட ஆஃபீஸ்லேருந்து ஆஃபீஸ் ஃபைல்ஸ் எல்லாம் சைனுக்காகவோ அல்லது வேறு ஏதோ ஒரு பர்பஸ்க்காகவோ அவரோட கேம்ப்புக்கு அனுப்புகிறாங்க அப்படின்னா அது வந்து கேம்ப் பேக். 3 டிஃப்ரென்ஸ் பார்த்துக்குங்க. புரியலன்னா இன்னொரு தடவை திருப்பி பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு புரிஞ்சிருங்க. அதே தான் இப்போ நான் சொன்னதே தான் இன்னொரு தடவை பார்க்க போகிறோம். எ ஸ்பெஷல் பேக் இஸ் யூஸ்டு டு என்க்ளோஸ் கரஸ்பாண்டன்ஸ் ஆஃப் த ஹையர் ஆஃபீஸர்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் மென்ஷன்ட் இன் பிஓ கைட் பார்ட் 1. அதான் ஸ்பெஷல் பேக்குன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹையர் ஆஃபீஸர்ஸ்க்கு வர கரஸ்பாண்டன்ஸ். ஓகேங்களா, அதெல்லாம் வந்து நம்ம போட்டிருக்கிற பேக் தான் ஸ்பெஷல் பேக். ஆஸ் என்டைட்டில் டு த ப்ரிவிலேஜ் அந்த கரஸ்பாண்டன்ஸ் ஆஃப் த டிஜி போஸ்ட் வென் ஆன் டூர். ஓகேங்களா, தான் சொல்கிறாங்க. டிஜிக்கும் அந்த ஃபெசிலிட்டி இருக்குது. ஸ்பெஷல் பேக் கண்டெய்ன்ஸ், ஸ்பெஷல் பேக்கில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் ஆர்டிகல்ஸ் ஆஃப் த லெட்டர் மெயில். பார்சல் கிடையாதுங்க, அன்ரிஜிஸ்டர் லெட்டரும் ரெஜிஸ்டர் லெட்டரும் ரெண்டும் இருக்கும். the latter being tied in a separate bundle with the register list. லேட்டர்னால் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ரெண்டாவதாக யாரை பற்றி பேசுகிறோமோ, ஃபஸ்ட்டு வந்து அன்ரெஜிஸ்டர் பற்றி பேசணும், ரெண்டாவதாக ரெஜிஸ்டர் பற்றி பேசணும். ரெஜிஸ்டர் ஆர்டிகல்ஸ்லாம் வந்து தனியாக ஒரு பண்டிலில் கட்டி ரெஜிஸ்டர் லிஸ்ட்டு கூட வச்சு கட்டியிருப்போம். ஏன்னா என்னென்ன ரெஜிஸ்டர் ஆர்டிகல்ஸ் அக்கௌண்டபிள் ஆர்டிகல்ஸ் இல்லைங்களா, அதனால் ரெஜிஸ்டர் ஆர்டிகல் தனியாக ஒரு பண்டிலாக கட்டியிருப்போம். இன் விச் தே ஆர் என்டர்டு பிளேஸ்ட் ஆன் டாப். ஸ்பெஷல் பேக்ஸ் ஆர் நாட் டியூ பேக்ஸ். ஸ்பெஷல் பேக்ஸு டியூ பேக்ஸ் கிடையாதுங்க. என்னைக்காவது ஆர்டிகல் இருந்ததுன்னா மட்டும்தான் நம்ம அதை வந்து கட்ட போகிறோம். பட் when dispatched they are treated as unusual mails. டிஸ்பேச் பண்ணணும், ஒருவேளை அப்படி ஸ்பெஷல் பேக் கட்டி அனுப்பணும்னா அது வந்து அன்யூஷுவல் மெயிலாக தான் டீல் பண்ணுவோம். அன்யூஷுவல் மெயில்னால் யூஷுவல் மெயில் அன்யூஷுவல் மெயிலுக்கு தான் நம்ம முன்னாடி அப்ரிவேஷன் பார்த்துருக்கோம். ஓகேங்களா, அடுத்து வந்து பார்த்தோம்னா கேம்ப் பேக் நம்ம முன்ன சொன்ன மாதிரியே தாங்க. கேம்ப் பேக் இஸ் யூஸ்டு டு என்க்ளோஸ் த ஆஃபீஸ் ஃபைல்ஸ் அண்ட் அதர் அஃபிஷியல் பேப்பர்ஸ் அண்ட் இஸ் க்ளோஸ்டு பை த செக்ரட்டரியேட் ஆர் ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃபீஸர்ஸ் ஆஃப் தி ஹையர் ஆஃபீஸர்ஸ். ஓகேங்களா, ஹை ஆஃபீஸர்ஸோட அவங்களோட ஆஃபீஸில் செக்ரட்டரியேட்லேருந்தோ அல்லது ஹெட் குவார்ட்டர்ஸில் இருந்தோ ஆஃபீஸ் ஃபைல்ஸு அல்லது அதர் அஃபிஷியல் பேப்பர்ஸ் ஏதாவது வச்சு கட்டி அவங்களோட கேம்புக்கு அனுப்புகிறாங்கன்னா அதுதான் வந்து கேம்ப் பேக். ஓகேங்களா, இன் கேம்ப் அண்ட் வைஸ் வர்ஸா, அங்கேருந்து கட்டினாலும் சரி, கேம்ப்லேருந்து ஹெட் குவார்ட்டர்ஸ்லேருந்து கேம்ப் கட்டினாலும் அதுதான் கேம்ப் பேக். ஓகேங்களா, கேம்ப் பேக்ஸ் ஆர் நாட் டியூ பேக்ஸ். கேம்ப் பேக் வந்து டியூ பேக் கிடையாதுங்க.
அதுவும் அதே மாதிரி தான். நமக்கு என்னைக்கு இருக்கும் இருக்காதுன்றது நமக்கு தெரியாது. இருந்துச்சுன்னா கட்டப்போகிறோம். பட் when dispatched they are treated as unusual mail. dispatch போட்டோம் அப்படின்னா அன்றைக்கி வந்து அது அன்யூஷுவல் மெயிலாக டீல் பண்ணும். அடுத்து வந்து பார்த்தோம்னா டெலகிராஃப் கவர் இதெல்லாம் நமக்கு இல்லைங்க. இப்போ அதெல்லாம் டெலகிராஃப் கவர்லாம் படிக்க தேவையில்ல. அடுத்த சேஞ்சிங் செஷன் கிட்டத்தட்ட முடிக்கிற ஸ்டேஜுக்கு வந்துடுவாங்க. சீக்கிரம் முடிச்சிடலாம். வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்தடுத்த வீடியோ இன்னும் 2-3 வீடியோவுக்குள்ளே வால்யூம் 5 டெஃபினிஷன்ஸ் முடிச்சிடலாம். ஓகேங்களா? தேங்க்யூ.